அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமு இந்த வாட்டி எழுதி உங்களால் பாஸ் பண்ண முடியலையோ, உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, மர்ஜ் பண்ணி எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் வேகன்சி மட்டும் 13,000 வேகன்சி வந்திருக்கு. டீச்சிங் வேகன்சி மட்டும் 13,000 வேகன்சி வந்திருக்கு. அதேமாரி உங்களுக்கு நான் டீச்சிங் வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு 2,000 வேகன்சி வந்திருக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 15,000 வேகன்சி. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த அளவுக்கு பல்க் வேகன்சி போட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த அளவுக்கு ஒரு பல்க் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நமக்கு எவ்வளோ சேலரி, நம்மளுடைய எக்ஸாம் மோட் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி என்னால் தோல்வி நான் பாஸ் ஆக முடியாது சார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை விட பிஜிடிஆர்பி விட அதிகமான சேலரி உள்ள ஒரு தேர்வு இது. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம என்ன சேலரி வாங்குவோமோ தமிழ்நாட்டில், அதே அளவுக்கு நிகரான சேலரி நமக்கு இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிஜிடிக்கே அந்த சேலரி இங்கே கொடுக்குறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி வித் கோட்ரஸ். ஸோ கேவிஎஸ்லாம் நவோதயா வித்யாலயா, கேந்திரிய வித்யாலயெலாம் நமக்கு டீச்சிங் ஸ்டாஃப்லாம் கோட்ரஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னையிலையும் நமக்கு கேவிஎஸ் இருக்குது. ஸோ சென்னையிலையும் நமக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் நமக்கு கேவிஎஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு முக்கியமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளால் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சு நம்மளால் ஒரு ஃபீல் பண்ணி உட்கார்றதை விட இதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, அதை விட சிறந்ததாக ஒரு வாய்ப்பு வரப்போகுது தான் நம்ம ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கணும். தவிர அந்த வாய்ப்பு போயிச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ அதை விட சிறப்பாக ஒரு வாய்ப்பு வரப்போகுது நமக்கு, அதை விட சிறப்பாக நமக்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அதை விட சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு இதில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம வாங்க நோட்டிஃபிகேஷனில் போகலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நான் டீச்சிங் வேகன்சியும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீச்சிங் வேகன்சி போஸ்ட் கிராஜுவேட், ஃபஸ்ட் நம்ம போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கேவிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ கேவிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோடெக்னாலஜி வரைக்கும் நமக்கு இங்கே எல்லா சப்ஜெக்டும் நமக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக்லாக் வேகன்சி தான், இது கரண்ட் வேகன்சி கிடையாது. இது பேக்லாக் வேகன்சியே பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பேக்லாக் வேகன்சி 1400க்கு மேலே நமக்கு பேக்லாக் வேகன்சியே இருக்குது. ஸோ இது கரண்ட் வேகன்சி இன்னும் அதிகமாக இருக்கும். மொத்தம் டீச்சிங் வேகன்சி பார்த்திங்கன்னா 13,000 வேகன்சி இருக்குது. ஸோ இதை விட நமக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வராது. ஸோ அதேமாரி நவோதயா என்விஎஸில் பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பேக்லாக் வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், என்விசி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்க்குன்னு சொல்லி தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தமிழ்லையும் நமக்கு இருக்குது, தமிழும் இருக்குது ஒரு முக்கியமானது. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி டிஜிடியோடைய வேக்கன்சி, லைப்ரரியன் வேக்கன்சி, ஸோ டிஜிடியோடைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் யூஜி பிஎட் முடிச்சிருக்கீங்களோ நீங்களும் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்களும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். சிடெட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் நான் டீச்சிங் வேகன்சியும் நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸு, ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சேலரியை நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. நான் டீச்சிங் போஸ்ட் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் பிஎட் முடிக்காமல் யூஜி பிஜி முடிச்சிருக்கீங்களோ ஒரு நான் டீச்சிங் வேகன்சி, அருமையான வேகன்சி வந்திருக்கு. இதுவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் நான் டீச்சிங் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக வந்தால் நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு நான் டீச்சிங் வேகன்சி பார்த்திங்கன்னா பிஎட் நமக்கு தேவைப்படாது. ஓகே, குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50% மாஸ்டர் டிகிரியில் இருக்கணும். ஸோ 78,800 பேசிக்கே. ஸோ 78,800 பேசிக் நமக்கு. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை விட அதிகமான ஒரு சேலரி தான் நமக்கு. அதேமாரி வைஸ் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அதேமாரி போஸ்ட் கிராஜுவேட், ஸோ டேரெக்டாக பிஜிடி பாருங்கள் 47,600. ஸோ 47,600. இதே நம்ம பிஜிடி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 36,900 தான் பேசிக். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது பேசிக்லேயே. ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விடாதீங்க. அதேமாரி நீங்கள் 50% மார்க் வாங்கியிருக்கணும்.
ஸோ இதில் ஹிந்தி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சிருக்கணுமா, ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் லாங்குவேஜ் ஹிந்தி கம்பல்சரி இருக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துருக்கலாம். ஸோ அது எல்லாருக்கும் நீங்கள் டவுட் வரும். ஸோ ஹிந்தி கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஸோ 2 லாங்குவேஜில் நம்ம ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் இதில் உங்களுக்கு போட்டு விட்றேன். என்னுடைய டெலிகிராம் பேஜில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் அதை நீங்கள் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ முழு நோட்டிஃபிகேஷனே இருக்குது. கிட்டத்தட்ட 52 பேஜோடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் டீச்சிங் வேக்கன்சியோடைய போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 13,000 13,000 டீச்சர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னால் சும்மா கிடையாது, 13,000 எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா முயற்சி பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் இதேமாரி தான். நம்மளுடைய செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எப்படி நம்ம எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறோம் அதேமாரி அதே ஃபாலோ தான், அதே இது தான். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா டிஸ்கிரிப்டிவ் 10 மார்க் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் 10 மார்க் இருக்குது. அது மட்டும் நினச்சிங்க. நம்ம இங்கே டிஸ்கிரிப்டிவ் எழுதுற வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் தான் எழுதுகிறோம். போக போக நம்ம பிஜிடிஆர்பிலையும் கண்டிப்பாக அடுத்த வாட்டி டிஸ்கிரிப்டிவ் கொண்டு வந்துடுவாங்க. அதேமாரி நெகட்டிவ் மார்க்கிங்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம போக போக நமக்கு காம்படிஷன் பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஹவு டு அப்ளை. ஸோ அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் ஷெட்யூல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீடிங் 500 will have to pay by the each and every applicant. ஸோ ப்ரொசீடிங் மட்டும் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன். ஸோ 14 நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 4th டிசம்பரே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபீஸ் டெபாசிட், ஃபீஸ் க்ளோசிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், இதை பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இந்த ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுங்க. இதுக்குண்டான ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.